ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜமாபந்தி ரிலேட்டடான ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஜமாபந்தினா என்ன, அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கவர் பண்ணுவாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜமாபந்தி ரிலேட்டடான ஒரு ஜியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. என்றைக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/4/2025 அன்றைக்கி வந்து வெளியிட்டிருக்காங்க. யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து இதுக்கான டீட்டெயில்ஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ கண்டக்ட் ஆஃப் ஜமாபந்தி ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் 1434 அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூட் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜியோ நம்பர் 548 ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வித் ரெஸ்பெக்டட் டு கண்டக்ட் தி ஜமாபந்தி ஃபார் தி ஃபர்ஸ்ட் இயர் 1434 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூ ஆர் இயர் பை இன்ஸ்ட்ரக்ஷன் டு இஷ்யூ சூட்டபிள் நோட்டிஃபிகேஷன் கம்ப்ரஸிங் த டீட்டெயில்ஸ் ஆஃப் ஜமாபந்தி ஆஃபீஸர்ஸ், டைம், டேட், பிளேஸ் அண்ட் லிஸ்ட் ஆஃப் வில்லேஜஸ் விச் ஜமாபந்தி வில் கண்டக்டட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜமாபந்தி எங்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜமாபந்தி ஷெடியூல் ஷுட் பி அனௌன்ஸ்டு 15 days prior of date of conduct the concerned village அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஜமாபந்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பெல்லாம் நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து டைம், டேட்டு, பிளேசஸை வந்து நீங்கள் அஃபிஷியலாக வெளியிடணும் அப்படின்ற நோட்டீஸ் போர்ட்லையோ அல்லது கெசட்லேயோ நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் கெசட்லேயோ நீங்கள் வெளியிடணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜமாபந்தி நடக்க போகிற இடம் வந்து 15 daysக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ராப்பராக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் அவங்க வந்து இந்த ஜியோவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜமாபந்தினா என்ன, ஸோ என்னென்ன அதில் வந்து கவர் ஆகும், யாரெல்லாம் இதில் வந்து பயனடைய முடியும் அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜமாபந்தினா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நில உரிமை வரி மற்றும் பட்டா தொடர்பான தகவலை வருடாந்திரம் சரிபார்த்து உறுதி செய்யும் செயல். வருஷத்துக்கு ஒரு வாட்டி நிலம் சம்பந்தப்பட்ட தகவலை வந்து சரி செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த ஜமாபந்தியை வந்து நடத்துவாங்க. ஸோ இந்த ஜமாபந்தியில் யாரெல்லாம் ப்ரெசென்டடாக இருப்பாங்க, ஸோ அதில் வந்து யாரெல்லாம் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ப்ரெசென்டடாக இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வட்டாட்சியர் அதாவது ஆர்டிஓ மற்றும் துணை தாசில்தார், டெப்டி தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரடியாக மக்களை சந்தித்து நிலம் குறித்த கோரிக்கைகளை, பட்ட பிரச்சனைகளை, வரி திருத்தங்கள் போன்றவற்றை ஏற்றுக்கொள்வார்கள். ஸோ இந்த ஜமாபந்தியில் பார்த்திங்க அப்படின்னா நிலம் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், பட்டா பிரச்சனை, அதுக்கப்புறம் டேக்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாத்தையுமே இந்த ஜமாபந்தி மூலமாக அவங்க வந்து சால்வ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த ஜமாபந்தி பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரலில் இருந்து ஜூன் வரைக்கும் ஒவ்வொரு வில்லேஜஸ்லேயும் இதை வந்து நடத்துவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸை வந்து 15 daysக்கு முன்னாடியே உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களுமே இந்த ஜமாபந்தி மூலமாக வந்து நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இலவச வீடு, பட்டா மனு அளிக்க சிறந்த வாய்ப்பு. ஸோ இலவசமாக வீடு வேணும், பட்டா ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாமே, அதாவது புதுசாக பட்டா வேணும் அப்படின்னா, ஸோ பட்டா இஷ்யூஸாக இருக்குது அப்படின்னாலும் ஸோ இந்த ஜமாபந்தியில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அதற்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வீட்டு மனை பட்டா மனு அளித்தல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு கட்ட நிலம் மற்றும் நிவாரண மனுக்கள், வரி பதிவு திருத்தம், நில அளவீடு கோரிக்கைகள், விவசாய நில விவகாரங்கள், ஸோ இந்தமாரி எல்லா ரிலேட்டடான, அதாவது இந்த நிலம் சான்று, அதாவது வருவாய் துறையிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த ஜமாபந்தி மூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜமாபந்தி மூலமாக நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேராக நீங்கள் வச்சுருக்கணும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு, குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு, நிலம் தொடர்பான பழைய ஆவணங்கள், பட்டா, சிட்டா, அடங்கல், ஸோ இந்தமாதிரி ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸுமே. அடுத்து எஃப்எம்பி, ஸோ இதுவும் நீங்கள் வச்சுருக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குடும்ப வருமான சான்றிதழ், ஸோ இன்கம் சர்டிஃபிகேட், ஸோ இது ரிலேட்டடான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் வந்து ப்ரிப்பேராக வைக்கணும். ஒரு லேண்ட் ரிலேட்டடாக இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக, அதை கேட்கறதுக்காக, என்கொயரி பண்ணுறதுக்காக ஒரு மனு கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரிப்பேராக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ அன்றைக்கே உங்களுக்கு அதுக்கான இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்னொரு நாள் வந்து டிலே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போவே தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அது ரிலேட்டடான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் ப்ரிப்பேர்டாக வைக்கிறது தான் ரொம்பவே யூஸ். ஸோ ஜமாபந்தியோடைய முக்கிய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் பற்றிய குறைகள் மற்றும் பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்ற ஒரே நோக்கம் இருக்குது. புதிய
பட்டா கோரிக்கைகள், உரிமைகள், வாரிசு அதாவது சான்றிதழ், வாரிசு மாற்றம் சரிபார்க்க, ஸோ இந்தமாரி ரிலேட்டடான எல்லாத்துக்குமே இந்த ஜமாபந்தி மூலமாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கும் அரசுக்கும் இடையே தொடர்பு ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவும் இந்த ஜமாபந்தியை வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது, ஸோ இந்த ஜமாபந்தி உங்களுக்கு வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வீடு இல்லாதவங்க வீடு வாங்குறதுக்கும் அது அப்ளிகேஷன்ஸை கொடுக்கறதுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த இதுக்கு வந்து நீங்கள் மனு கொடுக்கலாம். பட்டா வேண்டி நீங்கள் விண்ணப்பம் கொடுக்கலாம். அடுத்து நிலம் உரிமை உறுதி செய்யணும். ஸோ உங்களுடைய நிலம் தான் அப்படின்றது நீங்கள் உறுதி செய்கிறதுக்கும் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இன்கேஸ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இல்லை, ஸோ நியூவாக அதில் கரெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அப்படின்னா ஸோ அது ரிலேட்டடான திருத்தம் செய்யவும் நீங்கள் வந்து இந்த கேம்ப் மூலமாக, அதாவது இந்த ஜமாபந்தி மூலமாக நீங்கள் வந்து ஒரு கோரிக்கையை வைக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அரசு வீடு அல்லது நிவாரண உதவிக்காக மனு அளிக்கலாம். ஸோ இந்தமாரி வீடு இல்லாதவங்க வீடு வேணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுக்கலாம். இருக்கிறவங்க ஸோ ஏற்கனவே எதனா இஷ்யூஸ் இருக்குன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கும் இந்த ஜமாபந்தி மூலமாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக இந்த ஜமாபந்தி எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்றதுக்கான டீட்டெயிலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு தாசில்தார் ஆஃபீஸ்லையுமே அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நோட்டீஸ் போர்ட்லேயே அவங்க வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய விவோ ஆஃபீஸர்ஸையே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அல்லது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல் மூலமாகவே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து எங்கே ஜமாபந்தி நடக்கும் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல்லையுமே அவங்க வந்து அஃபிஷியலாக வெளியிடுவாங்க. ஸோ எப்போ ஜமாபந்தி நடக்கும் அப்படின்றது 15 டேஸ்க்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி இதில் உங்களுடைய இஷ்யூஸ் சால்வ்